தொடர்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 10ஆம் வகுப்பு கணிதத்தில் வந்து 3ஆம் பாடத்தில் வந்து பயிற்சி 3.6ல் 3வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஏற்கனவே முதல் கொஸ்டின் 2வது கொஸ்டின் பார்த்தோம் போன வீடியோஸில். இப்போ வந்து 3வது கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதுவும் வந்து என்னென்னா கழிக்க தான். என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2x³ + x² + 3 x² + 2 த ஹோல் ஸ்கொயரிலிருந்து 1/x² + 2 கழிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ வேடிங்கில் கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கணும். எப்படி எழுதுனா 2x² + 2x³ + x² + 3/x² + 2 த ஹோல் ஸ்கொயரிலிருந்து, அதனால இதுல இருந்து தான் இதை கழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ -1/x² + 2 டைரெக்டாக போன தடவை சொல்லியிருந்தாங்க, அதை கொடுத்துருந்தாங்க மைனஸ் குறி கொடுத்து. இப்போ வார்த்தையில் கொடுத்துருக்காங்க. இப்போ இதிலிருந்து இதை கழிக்கணும். இப்போ இதிலிருந்து எதை கழிக்கணும்னா கழித்தல் குறிப்போம். இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் பகுதியை பார்க்கணும். பகுதி ரெண்டும் சமமாக இருந்தால் அப்படியே பகுதி எழுதி தொகுதியும் அப்படியே எழுதி கழிக்கணும். ஆனால் இங்கே பகுதி சமமாக இல்லை. இங்கே x² + 2 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே x² + 2 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணால் மீசிமா எடுக்கணும், அதாவது எல்சியம் எடுக்கணும். எல்சியம் எடுத்து தான் இதை வந்து கழிக்க முடியும். இப்போ இது ரெண்டுக்கும் எல்சியம் என்னன்னா, இப்போ நம்ம படிச்சிருக்கோம் போன செக்ஷன்ல தான் வந்து எல்சியம் தான் படித்தோம். மீசிமா மீபேவா தான் படித்தோம். இப்போ a² இருக்கு, a இருக்கு. அப்போ a²க்கும் ஏக்கும் வந்து மீசிமா வந்து என்ன அப்படின்னா a². மீசிமானா என்னன்னா எல்லாத்துலையும் இருக்கணும் அவசியம் இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா உயர்ந்த அடுக்கு உள்ளதை எழுதணும். இப்போ இதுவும் a, இதுவும் a. இப்போ இதோட ஏயோட அடுக்கு வந்து இங்கே 1, இங்கே ஏயோட அடுக்கு வந்து 2. அப்போ a² இருக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இங்கே x² + 2 த ஹோல் ஸ்கொயர், இங்கே x² + 2 மட்டும் இருக்கு. அதாவது இது a, இது a²ங்கிற மாடல் இருக்கு. அப்போ மீசிமா வந்து என்னன்னா a². அப்போ x² + 2 த ஹோல் ஸ்கொயர் தான் வந்து என்னன்னா மீசிமா, அதாவது எல்சியம். அது எழுதிக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணா இந்த எல்சியத்தை, அதாவது இந்த மீசிமாவை இந்த பகுதியால் வகுத்து வர ஆன்சரை தொகுதியோட பெருக்கணும். இப்போ பெருக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் வகுத்து பார்ப்போம். x² + 2 த ஹோல் ஸ்கொயர், இந்த பகுதி வந்து என்னன்னா x² + 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுவும் சேம் டேர்ம் x² + 2 த ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் x² + 2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ கேன்சல் ஆச்சுன்னா 1ன்னு வரும். வர ஆன்சரை தொகுதியோட பெருக்கணும். தொகுதியோட பெருக்கணும்னா 1ஆல் பெருக்கணும், அதே தான் வரும். இருந்தாலும் நம்ம எழுதிக்கணும் 1 இன்ட்டு இந்த தொகுதியோட பெருக்கணும் 2x³ + x² + 3 மைனஸ் இந்த மைனஸ். அடுத்து இதுக்கு என்ன வரும்னு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணா மறுபடியும் அந்த எல்சியத்தை எழுதிக்கணும். எல்சியம் வந்து என்னன்னா x² + 2 த ஹோல் ஸ்கொயர், இங்க பகுதி என்னன்னா x² + 2, அதாவது a²/a இருந்தா என்ன பண்ணுவோம்னா இதுல 2a இருக்கு, இதுல ஒரு a இருக்கு. இப்போ அடிச்சிட்டோம்னா மீதி இதுல ஒரு இருக்கும். அந்த மாதிரி a. அது மாதிரி x² + 2 த ஹோல் ஸ்கொயர் இருக்கு, இங்க x² + 2 இருக்கு. அதாவது இதோட அடுக்கு வந்து 1 இல்லைன்னா 1ன்னு இருக்கு. இப்போ இங்க 2x² + 2 இருக்கு, இங்க ஒரு x² + 2 இருக்கு. இப்போ கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதி என்ன இருக்குன்னா ஒரு x² + 2 வரும். இப்போ இது எதாவது வகுத்தோம்னா x² + 2, அதை வந்து தொகுதியோட பெருக்கணும். தொகுதி இங்க இருந்து என்னன்னா 1ன்னு இருக்கு. இப்போ 1 இன்ட்டு x² + 2, அவ்வளோதான் கழிச்சாச்சு. இதை வந்து சுருக்கணும். 1ஆல் பெருக்கணும் என்ன அதே தான் வரும். இங்கே 1 × 2x³ 2x³, 1 × x², 1 × 3 3. அடுத்து இதை 1ஆல் பெருக்கணும். அட் ஏ டைம் வந்து மைனஸாலையும் பெருக்கிட்டோம்னா ஸ்டெப் சேவ் ஆகும். அதனால -1ஆல் பெருக்கணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 × x², ஒரு x². 1 நம்ம போட மாட்டோம், ஏன்னா ஒன்றுமே இல்லைன்னா கேள்வி 1 இருக்கதா அர்த்தம். அடுத்து ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 2 பை இந்த x² + 2 த ஹோல் ஸ்கொயர். அதுக்கப்புறம் டேர்ம் கலெக்ட் பண்ணணும். இங்கே ஒரு +x² இருக்கு, இங்கே ஒரு -x² இருக்கு. x³ டேர்ம் வந்து ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு. அப்போ அதை எடுத்து எழுதிக்கணும் 2x³. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம், இங்கே ஒரு 3 இருக்கு, இங்கே ஒரு -2 இருக்கு. இப்போ 3ல் 2 கழிச்சிட்டோம்னா என்ன ஆகும்னா +1. ஒரு 2 எண்கள் வெவ்வேறு குறியா இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை இட வேண்டும். இப்போ 3ல் 2 கழிச்சா 1, பெரிய எண்ணின் குறி +4 +1 பை பகுதி வந்து என்னன்னா x² + 2 த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு மேலே இதை வந்து சுருக்க முடியாது. அதனால வந்து இதான் ஆன்சரு, புக் ஆன்சரும் வந்து இதுதான். தேங்க்ஸ் டு வாட்சிங்.